வணக்கம் எனதருமை பார்வையாளர்களே, உங்களுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான 12 ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பதிவு முற்றிலும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதை புண்படுத்தும் நோக்கமல்ல. மேசராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு காதல் செட்டே ஆகாது. தொடர் அவமானங்களை சந்திக்க நேரிடும். நீங்கள் இருப்பதே பூமிக்கு ஒரு பாரம்தான். இதற்கு பரிகாரம் என்னவென்றால், ஆட்டு புழுக்கையும் மாட்டு கோமியத்தையும் ஒன்றாக கலந்து சென்ட் அடித்து வந்தால் உங்கள் கிட்டே யாரும் நெருங்கவே முடியாது. எதிரி தொல்லை இருக்கவே இருக்காது. ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வாழ்வதே சற்று கடினம்தான். தொங்குவது உறுதி. இதற்கு பரிகாரம், தினமும் 11 மணி நேரம் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வீடியோவை பார்த்து மகிழுங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சற்று கடினமாக இருக்கும். காதல் தோல்வி ஏற்படும். தண்டவாளத்தில் தலை வைக்கும் நிலை கூட ஏற்படும். இதற்கு பரிகாரம், நீங்கள் அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு மொட்டை மாடியில் உள்ள தடுப்பு சுவரில் ஏறி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் என்ற பாடலுக்கு நடனம் ஆடினீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராது என்று நான் சொல்ல மாட்டேன். எனது அருமை கடகராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் நினைத்தது நடக்காது. முயற்சி செய்யலாம் என்று நினைத்தாலே தோல்வியாக அமையும். பரிகாரம், நீங்கள் தினமும் 1 ரூபாய் அல்லது 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு எதை கடைக்கு எடுத்துட்டு போகலாம் என்று யோசியுங்கள். யோசித்த பின்பு அந்த 10 ரூபாய் 1 ரூபாயை தூக்கி எறியுங்கள். அவ்வளவுதான். சிம்மராசி நேயர்களே, நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலனில் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள். உங்களுக்கு கே லெசிபியன் தொல்லை அதிகரிக்கும். இதற்கான பரிகாரம், நீங்கள் ஒரு மீன் தொட்டியை வாங்கி உங்கள் ஜன்னல் ஓரத்தில் வைத்து விடுங்கள். அதில் ஒரு மீனை இட்டு வளங்கள். அந்த மீனிடம் தினமும் 5 மணி நேரம் உரையாடல் செய்யுங்கள். அந்த மீனே உங்களை காரி துப்பிவிடும். எந்த பலனும் இருக்காது. கன்னிராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு லவ் சாப்டர் என்பதே அகராதியில் இல்லை. நீங்கள் பிறந்ததே ஒரு சாபக்கேடுதான். பிறந்ததே சாபக்கேடு என்பதால் உங்களுக்கு பலன் சொல்லியும் வேஸ்ட். பரிகாரம், ஒரு விஷபாட்டிலை வாங்கி கொண்டு குடித்து நன்றாக உறங்குங்கள். நீங்கள் உறங்கிவிட்டாலே வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏன் பூமி கூட பாரம் குறையும். பார்ட் 2 அடுத்த வீடியோவில் இருக்கு.